பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க அப்படிதானே? இன்னைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனம். ஐசாயா சாப்டர் 43 verse 19. நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். I will make a way in the wilderness and rivers in the desert. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. என்னுடைய லைஃப்ல நான் நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னு சொல்லி எனக்கு தெரியல. என்னுடைய கண்களுக்கு முன்பதாக எந்த ஒரு ஆசீர்வாதமுமே தெரியல. நான் அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன நான் வைக்கணும்னு சொல்லி பாதையே எனக்கு தெரியாத மாதிரி இருக்குது. என்னுடைய கண்களுக்கு முன்பதாக வனாந்தரத்தை போலதான் காணப்படுகின்றது. நான் இன்னைக்கு ரொம்ப வெறுமையா சோர்ந்து போய் இருக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க வேதனையோட இருக்கிறீங்களா? இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு வழிகளை ஏற்படுத்தி தருவேன், பாதைகளை ஏற்படுத்தி தருவேன், எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவரால செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. உங்களுக்காக ஒரு புதிய பாதையை உருவாக்குவார். அந்த பாதையில நீங்க செல்கிறதற்கு உங்களுக்கு கற்று தருவார். அந்த பாதையில செல்கிறதற்கு உங்களுக்கு உதவி செய்வார், பலனை தருவார். அந்த பாதையில சென்று அந்த லக்கை நீங்க அடையிறதுக்கு கர்த்தரே உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் பொறுப்பெடுத்து உங்களை வழி நடத்தி அந்த லக்கு நீங்க அடைகின்ற பொழுது அந்த ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய கரத்துல தருவார். அவர்தான் நம்மளுடைய கர்த்தர், நாம் ஆராதிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து. அப்ப நீங்க எதை குறிச்சும் யோசிச்சு கவலைப்படவே கூடாது. உங்களுக்குன்னு ஏசப்பா ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாங்க. இந்த உலகத்துல கர்த்தரால உருவாக்கப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் எல்லா காரியங்கள்லயும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு விசேஷித்த ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க கர்த்தரால உருவாக்கப்பட்ட பிள்ளைங்க. கர்த்தர் தான் உங்களை உருவாக்குனார். நீங்க எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அவர் நிச்சயம் அதை நிறைவேற்றுவார், பாதைகளை காட்டுவார். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருளையும் நீக்கி போடுவார். உங்களுடைய காத்திருப்பு வீண் போகாது. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்க சோர்ந்து போயிருக்கிறாங்க, காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிறாங்க. கண்களுக்கு முன்பதாக பாதையே இல்ல, வனாந்தரத்தை போல இருக்குதுன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறாங்க. நீங்க ஆண்டவரே ஏசப்பா வனாந்தரத்திலேயே பாதையை உருவாக்குற தேவன். பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே ஏசப்பா வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் நீங்க கற்றுக் கொடுங்க. பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுங்க. ஆண்டவரே ஏசப்பா எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு பாதைகளை உருவாக்குகிற தேவன். அவர் உங்களுக்கு பாதைகளை காட்டுவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.